தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நன்றி உணர்வு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கிராட்டிடியூட் என்பது மிக முக்கியமான ஒன்று. நம் வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்கள், இயற்கை மற்றும் எல்லாவற்றுக்கும் நாம் நன்றி உணர்வோடு இருக்கிறோமா அப்படின்றத பார்க்கணும். காத்தாலேருந்து நம்ம ஒரு அலாரம் வைக்கிறோம், நம்ம எழுந்து போன்னு சொல்லிட்டு. ஆனா எழுந்த உடனே அந்த சுவாசத்திற்கு நன்றி சொல்கிறோமா? கண்டிப்பாக இல்லை. சுவாசத்திற்கு நன்றி சொல்ல வேண்டும், நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரபஞ்சத்தில் கிடைக்கும் அத்தனை விஷயங்களும் இலவசமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். காற்று, தண்ணீர், எவ்வளவு விஷயங்கள் இல்லை, வெளிச்சம், சூரியனால், இது எல்லாமே நாம் இதற்கு எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி என்பது செய்யும் பொழுது, நாம் நன்றி உணர்வுடன் இருக்கும் பொழுது, நமக்கு என்னைக்கும் யாரோ சின்ன உதவி செஞ்சிருப்பாங்க, அதையும் நாம் மனசுல வச்சுக்கணும். என்ன இவங்க செஞ்சாங்க அப்படின்னு நாம அன்னைக்கு அவங்க அந்த உதவி செஞ்சிருந்தால நான் இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறேன். அந்த நிலையில அவங்க எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்காது இருந்தால் நான் படித்திருக்க மாட்டேன். அப்போ அவங்களுக்கு நன்றி. மனதார ஒவ்வொரு விஷயங்களிலும் நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது நாம் உடல் கூட ஆரோக்கியமாக இருக்கும், மனம் கூட ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நன்றி உணர்வு அப்படின்றது நம்மளோட ரத்தத்துல ஊறி இருக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நன்றி என்பது, விலங்கினங்களிடம் நன்றி உணர்வு இருக்க வேண்டும், தாவரங்களிடம் நன்றி உணர்வு இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நமக்காக ஒரு சின்ன வேலை அவங்க செஞ்சு கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோட இன்னைக்கு இவங்க இது செஞ்சாங்க, ரொம்ப நன்றி. நம் உடலுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். உடலுக்கு நன்றின்னு சொல்லும்பொழுது தேக தர்மம் அப்படின்னு சொன்னா எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, ஏன்னா நம்ம நல்லா நடக்கிறோம், நல்லா பார்க்குறோம், நல்லா கேட்குறோம், நல்லா சாப்பிட்றோம். அப்போ அத்தனை உறுப்புகளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்படி நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது நாம் நிறைய 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 ஆற்றலோடு இருப்போம். யார்கிட்டையும் நம்ம ஒரு மைனஸ் நம்ம பார்க்க மாட்டோம், அவங்கக்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை மட்டும் பார்ப்போம். ஒரு சில குறைகள், எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை. அப்போ அதை பெருசா பண்ணாம அந்த குறைகளை அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நாம் ஏதாவது சிறு சிறு அறிவுரைகள் கூறலாம். அதனால் அவர்கள் செய்த சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு நன்றியுடன் இருந்தோமானால் நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் நம்மிடம் கண்டிப்பாக வராது. இந்த மாதிரி நன்றி உணர்வு வர வேண்டும். யோசிச்சு பாருங்க, நமக்கு தியானம் கிடைச்சிருக்கு, அந்த தியானத்திற்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும், பத்ரிஜிக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். நம்ம இவ்வளவு தூரம் பேசுறோம்னா நம்முடைய தயார்படுத்திய மாஸ்டர்ஸ்க்கு ஒரு நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அந்த நன்றி உணர்வு இல்லை என்றால் அகங்காரம், தான் என்ற அகந்தை இது உள்ள வந்துடும். அது வராமல் நன்றி உணர்வுடன் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நாம் நல்ல ஒரு தெம்பா இருப்போம். உடல் ஆரோக்கியம் என்பது ரொம்ப அற்புதமாக இருக்கும், நல்ல ஒரு எனர்ஜியா இருப்போம், கம்பீரமாக இருக்க முடியும். இந்த நன்றி உணர்வு குணம் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும், புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். நன்றி.